வணக்கம் மாணவ செல்வங்களே! நாம் நமது சுற்றுப்புறங்களை பார்க்கும்போது பல்வேறு வடிவங்கள், அளவுகள் மற்றும் அமைப்புகளுடன் கூடிய பல்வேறு வகையான விஷயங்களை காண்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பொருள் என்று பெயரிடப்பட்ட பொருட்களால் ஆனது. நாம் சுவாசிக்கும் காற்று, உண்ணும் உணவு, பார்க்கும் பொருள்கள், ஒரு சிறு துளி நீர் அல்லது மணல் துகள் கூட எல்லாமே பொருளின் ஒரு வடிவம். பொருளுக்கு நிறை மற்றும் கன அளவு உள்ளது. நான் காவ்யா. இன்று 9ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் நமது சுற்றுப்புறங்களில் உள்ள விஷயம் என்ற பாடப்பகுதியில் பொருளின் நிலைகள் என்ற தலைப்பை உங்களுக்கு விளக்குகிறேன். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பொருளின் நிலைகள், திடப்பொருட்கள், திரவங்கள், வாயுக்கள். முக்கிய வார்த்தைகள்: பொருளின் நிலைகள், திடப்பொருட்கள், திரவங்கள், வாயுகள். இந்த கருத்து வரைபடத்தில் பொருளின் வகைகளை பார்ப்போம். நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் சிறிய துண்டுகள் அல்லது துகள்களால் ஆனது. நமது உடல் துகள்களால் ஆனது. நமது நாற்காலி துகள்களால் ஆனது. நமது மேஜை துகள்களால் ஆனது மற்றும் இந்த புத்தகமும் துகள்களால் ஆனது. எல்லாவற்றிலும் உள்ள துகள்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். பொருளை உருவாக்கும் துகள்கள் மிக சிறியவை. அவற்றை நாம் பார்க்க முடியாது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு ஊதா நிற திடப்பொருள் மற்றும் நீர் நிறமற்ற திரவமாகும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் ஒரு படிகத்தை ஒரு பீக்கரில் வைக்கும்போது தண்ணீர் மெதுவாக ஊதா நிறமாக மாறும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றும் நீர் சிறிய துகள்களால் ஆனது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் துகள்கள் ஊதா நிறத்தில் இருக்கும். அதே சமயம் நீரின் துகள்கள் நிறமற்றவை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை தண்ணீரில் போடும்போது அதன் துகள்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிக்கப்படுகின்றன. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் இந்த ஊதா நிற துகள்கள் தண்ணீர் முழுவதும் பரவி முழு நீரும் ஊதா நிறமாக காட்சியளிக்கிறது.
காற்று என்பது வாயுக்களின் நிறமற்ற கலவையாகும். ஒரு எரிவாயு ஜாடி காலியாக இருக்கும்போது அது உண்மையில் காற்றால் நிரப்பப்படுகிறது. ஏனென்றால் காற்று நிறமற்றதாக இருப்பதால் எரிவாயு குடுவையில் நாம் அதை பார்க்க முடியாது. புரோமின் ஒரு சிவப்பு பழுப்பு நிற திரவமாகும். இது எளிதில் நீராவியை உருவாக்குகிறது. புரோமின் நீராவி சிவப்பு பழுப்பு நிறத்தில் உள்ளது. மேலும் இது காற்றை விட கனமானது. காற்று அடங்கிய கேஸ் ஜாடி தலைகீழாக வைக்கப்பட்டு புரோமின் நீராவி ஒரு ஜாடி ஊற்றப்படுகிறது. புரோமின் ஜாடியில் இருந்து சிவப்பு பழுப்பு நிற நீராவிகள் காற்றில் பரவுவதையும் சிறிது நேரம் கழித்து காற்றை கொண்ட கேஸ் ஜாடியையும் முற்றிலும் சிவப்பு பழுப்பு நிறமாக மாற்றுவதை பார்ப்போம். பொருளின் துகள்களின் பண்புகள். பொருளின் துகள்கள் மிக மிக சிறியவை. பொருளின் துகள்கள் அவற்றுக்கிடையே இடைவெளிகளை கொண்டுள்ளன. பொருளின் துகள்கள் தொடர்ந்து நகரும். பொருளின் துகள்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன. இயற்பியல் நிலைகளின் அடிப்படையில் அனைத்து பொருட்களையும் 3 குழுக்களாக பிரிக்கலாம். திடப்பொருட்கள், திரவங்கள் மற்றும் வாயுக்கள். திடப்பொருள்கள் நிலையான வடிவத்தை நிலையான கன அளவையும் கொண்டுள்ளன. திடப்பொருட்கள் அவற்றின் கொள்கலனை முழுமையாக நிரப்புவதில்லை. திடப்பொருட்கள் பாய்வதில்லை. திரவங்களுக்கு நிலையான அளவு உள்ளது, ஆனால் அவற்றுக்கு நிலையான வடிவம் இல்லை. திரவங்கள் அவை வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தில் வடிவத்தை எடுக்கும். திரவங்கள் அவற்றின் கொள்கலனை முழுமையாக நிரப்புவதில்லை. திரவங்கள் பொதுவாக எளிதாக பாயும். வாயுக்களுக்கு நிலையான வடிவமோ அல்லது நிலையான கனமோ இல்லை. வாயுக்கள் அவை வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தின் வடிவம் மற்றும் அளவை பெறுகின்றன. அவை மிக மிக இலகுவானவை. வாயு ஒரு திட அல்லது திரவத்தின் அதே அளவை விட மிகவும் இலகுவானது. வாயுக்கள் எளிதில் பாய்கின்றன. வாயுக்கள் அவற்றின் கொள்கலனை முழுமையாக நிரப்புகின்றன.